Hi everyone, hope you all fine and safe. இந்த புயல் கடந்து போனதுக்கு அப்புறமேலுக்கு கிளைமேட் ப்ளசண்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியல, பட் இருட்டாகவும் இருக்குது, திரும்ப மழை வர மாதிரியும் இருக்குது. இந்த புயல் எங்கெங்கெல்லாம் இருந்தால் அங்கே இருக்கிற நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். அண்டு இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா செல்ஃப் டாக். என்னது செல்ஃப் டாக்னா என்ன அப்படின்னாக்கா, ஒரு நாளைக்கு நாம் மற்றவங்க கூட பேசுகிறது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மினிமம் ஒரு 5% தான். பட் ஆனால் ஒரு நாள் முழுக்க நம்ம யார் கூட பேசிகிட்ருப்போம் அப்படின்னாக்கா நம்ம கூட தான். நம்ம மைண்டுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், நம்ம பேசிகிட்டே இருப்போம். அது மாட்டுக்கும் ஓடிட்டே இருக்கும், என்னென்னோ ஓடிட்டே இருக்கும். பாஸ்டில் போன வருஷம் நடந்தது, அதுக்கு போன வருஷம் நடந்தது, சின்ன பிள்ளையா இப்போ இருக்குது, இப்போ நடந்தது, இல்லை ஃப்யூச்சரில் இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி அது அங்கே ஒரு ஸ்க்ரீன் நிற்கவே நிற்காது. நமக்குள்ளே அது மட்டும் ஓடிட்டே இருக்கும். யாராலையும் ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த செல்ஃப் டாக் அப்படின்ற ஒரு இதை இன்றைக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை நான் என்ன சொல்ல வரேன்றதை கேளுங்க. செல்ஃப் டாக்குன்னு இருக்கு இல்லையா, அதில் வரக்கூடிய தாட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க மேக்ஸிமம் நம்மளை பற்றி நம்ம குறையாக நினைக்கிறதா தான் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இல்லை நீங்கள் இப்போ என்ன திங்க் பண்ணிகிட்ருக்கேன்னு நினச்சி பாருங்கள். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளாஸ் இருக்குது, என்கிட்ட என்ன இல்லை, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் அவங்க என்னை இப்படி பிஹேவ் பண்ணாங்க, என்னை ஏன் அப்படி பேசுனாங்க, இப்படின்ற நினப்பு தான் நமக்குள்ளே ஓடிட்டே இருக்குமே ஒழிய அது ஒரு பாசிட்டிவ் தாட்டாக நம்ம அதை க்ரியேட் பண்ணி வச்சுருக்க மாட்டோம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். பட் அந்த செல்ஃப் டாக் அவேர்னஸ் யாருக்கு இருக்குதோ அவங்க கண்டிப்பாக அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என் லைஃப்லேயும் இது நடந்திருக்குது. நான் சொன்ன மாதிரியே தான் அந்த செல்ஃப் டாக் நான் வெளியில் யார்கிட்டையுமே ஒரு 2 வருஷம் நான் பேசலைன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா. அப்போ அது வரைக்குமே அந்த செல்ஃப் டாக் அப்படின்றது என் மேலே ஒரு குறையாகவே இருந்துச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் எனக்கு லைஃப் இல்லை, இனிமேல் யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, என்னுடைய இதுவே போயிடுச்சு, என்னுடைய டேலண்ட்டு போயிடுச்சு, என்னோடய ஸ்ட்ரென்த்து போயிடுச்சு, இப்படியே நினச்சிட்டே இருந்ததுனால தான் என்னால் வெளியில் போக முடியல. ஒன்ஸ் அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், நடந்தது நடந்துருச்சு, இனிமேல் என்ன என்கிட்ட இருக்குன்றத ஒன்று ஒன்றா எனக்கு நானே ரிவைன் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஓகே, எனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, என்னுடைய டேலண்ட் என்ன, நான் அடுத்து என்ன பண்ணணும், என்னோடய ஸ்டடீஸை ரெடி பண்ணணும், நான் இது ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு எனக்கு நான் சொல்லிக்கிட்டேன். நான் இந்த செல்ஃப் டாக் அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்கு வந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக லைஃப்பில் அது ஒரு கேம் சேஞ்சராக உங்களுக்கு மாறும். எப்பவுமே இந்த பாசிட்டிவ் செல்ஃப் டாக்ன்றது நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் உங்களை அது வெளியில் கொண்டு வந்துடும். பட் அந்த நெகட்டிவ் செல்ஃப் தாட்ன்றது உங்களை அப்படியே அந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலையிலேயே உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணியே வச்சுருக்கும். அதை நீங்கள் தான் மாற்றணும். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா, இப்போ காலையில் எழுந்திருக்கணும்னு வைங்களேன், நிறைய பேர் என்ன நினச்சிட்டு எழுந்திருப்பாங்க, ஐயையோ இன்றைக்கும் இப்படி தானா, இன்றைக்கும் தான் மீட் பண்ண போகிறோமா, இன்றைக்கி தான் நடக்க போதா அப்படின்னு நினச்சிட்டு தான் எழுந்திருப்பாங்க. அதை சேஞ்ச் பண்ணுங்கள். பட் அது ஓவர் நைட்டில் சேஞ்ச் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். காலையில் எழுந்திருக்கிறோமா, நீங்கள் நினைக்க வேண்டியது இதுதான், இன்றைக்கி இந்த நாள் எனக்கு கிடைச்சதுக்கு நன்றி, இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமைய போகுது, இந்த நாளில் நான் எது வந்தாலும் தைரியமாக நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் கொடுப்பீங்க இல்லையா, அப்படி உங்களுக்கு நீங்களே ஒரு தைரியம் கொடுத்துக்கிட்டு காலையில் எழுந்ததும் அந்த தாட்டை உங்கள் மைண்டில் நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஓகேங்களா. இதில் செல்ஃப் டாக்கில் 2 விஷயம் இருக்குது. இன்னர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்னர் வாய்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னர் நாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, உங்களை ஹர்ட் பண்ணுற விஷயம், நீங்கள் சஃபர் ஆகிற விஷயம், இல்லைன்னா மற்றவங்க மேலே கோபம், மற்றவங்க மேலே ஜெலஸ், இல்லை நம்மளால் இது பண்ண முடியலையேன்ற ஒரு தாட், இதெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணுது இல்லைங்களா, உங்கள் மனசை காயப்படுத்துது இல்லைங்களா, நீங்கள் நினைக்கிற அந்த நினைப்பே உங்களை காயப்படுத்துது இல்லைங்களா, அதுதான் செல்ஃப் நாய்ஸ் அப்படின்றது. பட் செல்ஃப் வாய்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, உங்களை காம் பண்ணும். சரிப்போ, இது போனால் போட்டோம் விடு, நம்ம மன்னிச்சு விட்டுருவோம், நம்ம இதை கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நம்ம இதை ஃபேஸ் பண்ணுவோம், நம்ம இதை தாண்டி வந்துடுவோம், நமக்கு எனக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்குது, நான் இதை ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு காம்னஸ், ஒரு கான்ஃபிடென்ஸ் பில்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அதுதான் இன்னர் வாய்ஸ். நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது இன்னர் நாய்ஸில் தான்.
ஓகேங்களா? நம்ம அந்த ரேஜ்லேயே எப்போ பாரு அந்த ஒரு பதட்டத்திலேயே வச்சுருக்கிறது தான் அந்த இன்னர் நாய்ஸ் நமக்கு. பட் அந்த இன்னர் நாய்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத கம்மி பண்ணிக்கிட்டு நம்மளுடைய ஒரிஜினல் இன்னர் வாய்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா இந்த செல்ஃப் டாக் நம்மளை ஒரு பாசிட்டிவ் லைனில் நம்மளை கொண்டுட்டு போகும். பட் இது ஒரே நாளில் இல்லை ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் நடந்துடும் நான் சொல்ல மாட்டேன். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஒரு பவர், ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து உங்களுடைய லைஃப்பில் ரிஃப்ளெக்ஷன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.